ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாம் மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க. அதாவது காளான் மசாலா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நாம் ஒரு வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை, சின்ன சைஸ் கடல் பாசி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கலாங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடலாம். வதங்கி வந்ததும் நாம் ஒரு 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி அரைச்சி நாம் சேர்த்துக்கும்போது கிரேவி ரொம்ப ஸ்மூத்தாக கிடைக்கும். அதுக்காக இப்படி அரைச்சி சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போக நல்லா சுண்டி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான மஷ்ரூம் மசாலாவுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்து அதோட காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 200 கிராம் காளானை இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாவே காளான் நல்லா தண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுறலாம். காளான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். நமக்கு பெரிய சைஸாக வேணுனாலும் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. காளான் ஃபைனாக கட் பண்ணதுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம இதை பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்குன்ட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிம் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை. பாருங்கள், நல்லா காளான் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாம் ஒரு 12 முந்திரியை நல்லா வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த முந்திரி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த கசூரி மேத்தியோட ஃப்ளேவரும் அதில் நல்லா இறங்கியிருக்குங்க. காளானும் நல்லா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காளான் மசாலா. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, ரைஸ், இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நல்ல சைட் டிஷ்ஷுங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.